அது தேவனுடைய வீடு, எப்ரோன் என்று சொன்னால் அது ஐக்கியம், எப்ரோன் என்று சொன்னால் அது தேவனுடைய ஆலயம், எப்ரோன் என்று சொன்னால் தேவன் வந்து தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற இடம் என்று உங்களுக்கு சொன்னேன். எப்ரோன் ஆகிய ஆலயத்திலே தேவனுடைய ஜனங்கள் கூடி வரும்போது எல்லாம் வரிசையா இருக்க வேண்டும், எல்லாம் கிரமமாய் நடக்க வேண்டும், எல்லாம் அழகாய் இருக்க வேண்டும், எல்லாம் ஒழுங்காய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவன் ஒழுக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்தார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் பரிபூரணமாய் செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவன் அதனதன் காரியங்களை அதனதன் காரணங்களிலே நேர்த்தியாய் செய்கிறவர் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே இவர்கள் என்ன செய்தார்களாம்? அணி அணியாய் வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ராணுவத்தினர். மற்ற ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு அந்த இடத்துல கூடி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே தாவீதை ராஜாவாக்குவதற்கு அவர்கள் எப்ரோனிலே கூடி வரும் முன்பதாக அவர்களுடைய அந்த சகோதரர்கள் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பலவிதமான பொருட்கள் சபையில் உள்ள ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி அநேக கோத்திரத்தார் அங்கிருந்தும் இங்கிருந்துமாக உபயோகமுள்ள பொருட்களை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது நிமித்தமாக என்ன ஆனது? தாவீதை ராஜாவாக அவர்கள் அபிஷேகம் பண்ணினார்கள். அங்கே இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, பாருங்கள், இன்றைக்கு நமக்கு ராஜாவாக யார் இருக்கிறார்? ஆண்டவராக இயேசுதான் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். அன்றைக்கு தாவீது ராஜாவாக ஆக்கப்பட்டதினாலே இஸ்ரவேலிலே பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு தாவீதின் குமாரனாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ராஜாவாக உயர்த்தப்பட வேண்டும். நம்முடைய சபையிலே இயேசு ராஜாவாக அவர் அரியணையிலே அவரை உட்கார வைத்து நாம் அவரை மணிமகுடம் சூட்டி நாம் மகிழ்ந்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல பூமிக்கும் ராஜாதான். தேவன் அவரை தெரிந்தெடுத்து அவர் ராஜாவாக மாற்றி இருக்கிறார். மரித்து போன இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பி வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை கொடுத்து அவரை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாமத்திற்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் முழங்க வேண்டும். அந்த நாமத்திற்கு முன்பதாக இவர்தான் ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனாலும் அந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சபையிலே நாம் ராஜாவாக உயர்த்தி அவரை மணிமகுடம் சூட்டினால்தான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு நிச்சயமாய் ராஜாதான். நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவர் ராஜாதான். நீங்கள் வாழ்த்தினாலும் வாழ்த்தாவிட்டாலும் அவர் ராஜாதான். நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் என் இயேசு ராஜாதான். அவர் ஆண்டவர் தான். அவர் ஆளுகை செய்கிறவர் தான். அவர் நித்திய ராஜாவாக இருக்கிறார். அவருடைய ஆளுகை ஒரு நாளும் மாறாது என்று சொல்லி ஏசாயா தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்திலே அருமையாய் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஆனால் என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே, உங்களுடைய சபையிலே இந்த இயேசுவை நீங்கள் அழைத்து அவரை ராஜாவாக நீங்கள் ஏற்படுத்துவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த இயேசுவை நீங்கள் அரியணையிலே வைத்து மணிமகுடத்தை சூட்டி இவர் ராஜா என்று சொல்லி இவரை நீங்கள் தொழுது கொண்டால், இவரை பணிந்து கொண்டால் இந்த இயேசு உங்களுக்காக யுத்தம் செய்வார். எப்படியாக அந்த தாவீது இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக மாறின போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நன்மையை அவன் மனதிலே கொண்டு அவன் சுற்றி இருந்த பெலிஸ்தீனர்களை எல்லாம் முறியடித்தான். சுற்றி இருந்த எல்லா கானானியர்களை முறியடித்தான். இஸ்ரவேலுக்கு எதிராக வந்த எல்லா ராஜாக்களை முறியடித்தான். அவன் பெலிஸ்தரால் கொண்டு போகப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியை திரும்ப கொண்டு வந்தான். பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று, ஆரவாரம் உண்டாயிற்று. தேவாலயம் திறக்கப்பட்டது. அங்கே ஆராதனைகள் நடந்தன. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவனுடைய நாட்களிலே தேசம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது, வெற்றி கொண்டு கொண்டாடினது என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த தாவீதின் குமாரனாகிய இயேசுவை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ராஜாவாய் ஏற்படுத்துங்கள். இன்றைக்கு இந்த தேவனை ஒரு அரியணையை இதயமாகிய அரியணையிலே இயேசு ராஜாவாக அமர்ந்திருக்கட்டும். அவர் ஆளுகை செய்யட்டும். அவர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் யுத்தங்களை
இயேசு நடத்துவார். உங்களுக்கு விரோதமாக வருகிற காரியங்களை இயேசு பார்த்துக் கொள்ளுவார். உங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துருவை இயேசு மேற்கொண்டு உங்களுக்கு அவர் வெற்றியை கொடுக்க வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாம் தான் இந்த முயற்சியை எடுக்க வேண்டும். நாம் தான் இயேசுவை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே அரியணையிலே அவர் அமரை செய்ய வேண்டும். இந்த இயேசுவை நாம் தான் உயர்த்த வேண்டும். யார் யார் இவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் யார் இவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு அநேகர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசுவை உதவி செய்கிற ஒரு தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மூலமாக தங்களுக்கு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? அருமையானவர்களே, இயேசுவை இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்று சொன்னால் அவர் ஆளுகை செய்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். The one who reigns, the one who rules, the one who has authority in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாரம் உள்ளவராய் அவரை மாற்ற வேண்டும். அருமையானவர்களே, அவருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து தாழ்மையோடு கூட நடக்க வேண்டும். அவரை நாம் உயர்த்தி அவருக்கு நாம் வாழ்த்துதல்களை பாட வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இதை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கிற ஒரு ஆண்டவராய் காணப்படுகிறார். இந்த இயேசு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வமாக மாத்திரமல்ல, ஒரு ஆளுகை செய்கிறவராக வருவார் என்று சொன்னால் அதனாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். பாருங்க, எப்ரோனிலே அவர்கள் தாவீதை ராஜாவாக்கும்படியாய் கூடி வந்தார்களாம். இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் எப்ரோன் ஆகிய தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் செல்ல வேண்டும். எப்ரோனாகிய தேவனுடைய சபைக்கு நாம் போக வேண்டும். அந்த சபைக்கு போகும்போது நாம் நேரத்தோடு கூட போக வேண்டும். எல்லாம் ஒழுங்கும் கிரமமும் நேர்த்தியும் அழகுமாய் நடக்க வேண்டும். சபையிலே லேட்டாக போனால் அது தேவனுக்கு அவமரியாதை செலுத்துகிற ஒரு காரியமாய் காணப்படும். இந்த உலகத்திலே ஒரு பெரிய மனிதனை சந்திக்க போக வேண்டும் என்று சொன்னால் அந்த பெரிய மனிதன் வரும் முன்பதாகவே நாம் போய் அந்த இடத்திலே ஆயத்தமாய் இருக்கிறோமே. அந்த சராசரங்களையும் உருவாக்கின ஆண்டவர் என்னுடைய ராஜாவாகிய என்னுடைய இயேசுவை நான் ஆராதிக்க போவேன் என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பதாக நான் போவேன். நான் போய் அந்த ஆலயத்திலே என்னென்ன பணிகள் இருக்கிறதோ, என்னென்ன ஒழுங்குகள் இருக்கிறதோ அதை செய்வேன் என்று தீர்மானிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஏன்னு சொன்னால் இயேசுவை ராஜாவாக அங்க ஆக்க போகிறோம், ஒரு ஊழியக்காரரை அல்ல. இன்றைக்கு அநேக சபைகளிலே ஊழியக்காரர்களை பெரிய மனிதர்களாக மாற்றி பொன்னாடை போர்த்துவதும் ஊழியக்காரர்களுக்கு பலவிதமான வாழ்த்து செய்திகளை கொடுப்பதுமாக இருக்கிறார்கள். தவறில்லை, ஊழியக்காரர்கள் மரியாதைக்கு உரியவர்கள் தான். ஆனால் சபையிலே யார் முக்கியஸ்தர்? Who is the VIP in our church? நம்முடைய சபையிலே ஒரு VIP உண்டென்று சொன்னால் அது இயேசுதான். சபையிலே முக்கியஸ்தர் உண்டென்று சொன்னால் அது இயேசுதான். சபை கூடி வருகிறதே இயேசுவுக்காகத்தான். சோ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வாரமும் எப்ரோனுக்கு நாம் வர வேண்டும். ஒவ்வொரு வாரமும் எப்ரோனிலே வந்து அந்த தாவீதின் குமாரனாகிய இயேசுவை ஒரு ராஜாவாக அவரை நாம் வாழ்த்த வேண்டும். அவருக்கு மரியாதைகளை செலுத்த வேண்டும். அவருக்கு மணிமகுடத்தை சூட்ட வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பாடல் உண்டு, crown him, crown him, crown him என்று சொல்லி. அருமையானவர்களே, நாம் வந்து நம்முடைய ஆண்டவருக்கு மணிமகுடத்தை சூட்டி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்றைக்கு சபைகளிலே இயேசு உயர்ந்திருப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு சபைகளிலே இயேசு தலைவராக இருப்பார் என்று சொன்னால், சபைகளிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார், சபைகளிலே கர்த்தர் அதிசயங்களை செய்வார். சபையை ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணமாக ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். சமுதாயம் சபைக்கு எதிராக கிரியை செய்யாதபடி தேவன் சபைகளை பாதுகாப்பார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஆலயமாகிய எப்ரோனுக்கு கடந்து சென்று அங்கே தேவனை நாம் உயர்த்தி வைக்க வேண்டும். ஆராதனை பாடல்களை பாடும்போது உண்மையான இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை உயர்த்தி பாட வேண்டும். இயேசுவின் மகிமைகளை பாட வேண்டும். இயேசுவின் மகத்துவத்தை பாட வேண்டும். இயேசுவின் வல்லமையை பாட வேண்டும். இயேசுதான் ராஜா என்று பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். உண்மை இருதயத்தோடு நாம் இயேசுவை துதிக்க வேண்டும். தம்புருவினாலும் வீணையினாலும் கிண்ணறங்களினாலும் 10 நரம்புள்ள இசை கருவிகளினாலும் தேவனை மகிமைப்படுத்துவதும் அவரை உயர்த்துவதும் நல்லது என்று சொல்லி சங்கீதம் 92 நாம் வாசிக்கிறோமே. அதுபோல இந்த இயேசுவை ராஜாவாக உயர்த்தி நான் அவரை மகிமைப்படுத்தினால், நான் அவரை ஆராதித்தால், நான் அவரை தொழுது கொண்டால், அவருக்கு முன்பதாக நான் பணிந்து கொண்டுவேன் என்று சொன்னால் அது எனக்கு நல்லது என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவனுடைய ஆலயமாகிய எப்ரோனிலே நாம் ஒருமனப்பட்டு கூடி வருவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் அவரை ராஜாவாக மாற்றும்படியாக கூடி வருவது மிகவும் அவசியம்.
அவசியமாக இருக்கிறது. இதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, சபைக்கு செல்லும் போது நேரத்தோடு கூட போக வேண்டும், எல்லாவற்றையும் ஒழுங்காய் செய்ய வேண்டும். சபைக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொண்டு, சபையில் உள்ள ஜனங்கள் என்ன தேவை என்பதை அறிந்து கொண்டு அதை நாம் உதாரணமாக சபைக்கு கொடுக்க வேண்டும். இங்கே வாசிப்போம் என்று சொன்னால், சகல விதமான பொருட்களையும் ஆயத்தம் பண்ணி அங்கே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது தாவீதை ராஜாவாக ஆக்கும் என்பதாக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு வருவோம் என்று சொன்னால், ஒரு ஜெப கூட்டத்துக்கு நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால், சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணி ஒழுங்காக, கிரமமாக, நேர்த்தியாக எல்லாவற்றையும் வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம்.